கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தேவனுடைய பிரதான கிருபையினாலே இந்த ஒரு மாலை வேளையிலே நம்மை விதமாய் கூட்டி சேர்த்து அவருடைய மகத்துவமுள்ள வார்த்தைகளை தியானிக்கும்படியாக உடல் சுகம் பலன் தந்து அனுதினமும் நம்முடைய ஆத்ம ஜீவத்திற்கு ஏற்ற ஆகாரத்தை கொடுத்து இந்நாள் வரைக்கும் நம்முடைய ஜீவனை உயிரோட காத்த நம்முடைய பிதாவாய் தேவனுக்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாக துதிகளையும் நன்றிகளையும் ஏறெடுத்துக் கொள்வோம். இந்த நாளிலும் கூட நம்ம பாடத்தின் தலைப்பானது துயரப்படுவதனால் வரும் ஆசீர்வாதங்கள் என்ற தலைப்பின் மீது நம்ம சற்று நேரம் வேத வசனங்களை நம்ம தியானிக்கலாம். அன்புக்குரிய சகோதர சகோதரி, நம்ம அநேகமாக இந்த ஒரு பாடத்தை கூட நம்ம என்ன செஞ்சிருக்கலாம், கேட்டிருக்கலாம். இல்லை இந்த ஒரு பாடத்தை கூட நம்ம என்ன செஞ்சிருக்கலாம், போதகம் கூட பண்ணியிருக்கலாம். ஆனாலும் தேவன் இன்றைக்கு நம்மளுக்கு என்ன செய்யலாம், இது நம்முடைய இந்த ஒரு கடைசி காலத்தில் நம்முடைய ஆத்ம ஜீவத்திற்கு ஏற்ற ஆகாரமாக இருக்கும் என்ற விசுவாசத்தோடு இந்த ஒரு பாடத்துக்குள்ள நம்ம போகலாம். இந்த பாடத்துக்கு ஆதார வசனம் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். இது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்தில் பேசக்கூடிய ஒவ்வொரு வசனம். இந்த ஒரு அதிகாரத்துக்கே நம்ம என்ன சொல்லுவோம்னா மலை பிரசங்கம் சொல்லுவோம். இன்னும் சொல்லப்போனால் பாக்கியவான்கள் புத்தகம் சொல்லலாம். இன்னும் சொல்லப்போனால் அதிர்ஷ்டசாலிகள். என்ன பாக்கியம்னா அதிர்ஷ்டம். அப்போ என்ன அதிர்ஷ்டம் அப்படின்னா, பரலோகத்துக்கு போகக்கூடிய நபர் எப்படி இருப்பாங்க, எப்படி இருந்தால் போகலாம் அப்படிங்கிறத இந்த ஒரு பாடத்தின் சாராம்சம். இப்போ நம்ம பார்த்தோம்னா நம்ம அநேக சத்தியங்களை கேட்டு வந்திருக்கிறோம், அநேக பாடங்கள் எடுத்திருக்கிறோம். துயரப்படும் போது நம்ம சந்தோஷப்படுவோமா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டால் கஷ்டம்தான். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் இந்த மாதிரி துயரப்பட்டதை நீங்கள் என்ன எங்கே போகலாம், பாக்கியவானா ஆக முடியும். அப்படி ஆனாத்த எங்கே போக முடியும், பரலோக ராஜ்யத்துக்குள்ள போக முடியும். இப்போ அநேகர் பார்த்தோம்னா யாரை பாக்கியம் இன்றைக்கு உலகத்தில் சொல்லிக்கொள்கிறோம் அல்லது சொல்லிக்கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது, அதிகமாக வசதி வாய்ப்பில் உள்ளவங்க, அதிகமாக பணம் இருக்கக்கூடியவங்க, அதிகமாக சொத்து சேர்க்குறோம், அதிகமாக ஆட்களை வாங்கி வேலை செய்யக்கூடிய முதலாளிகள். இவங்களை பார்க்கும்போது மற்றவருக்கு உலக பிரகாரம் நினச்சோன்னா இவங்க நல்ல பாக்கியவான்கள், நல்ல வசதி வாய்ப்பில் இருக்காங்கிற ஒரு விஷயத்தை. ஆனால் இந்த விஷயத்தை நம்ம பார்க்கும்போது யாராவது துயரம், கண்ணீர், வருத்தம் அப்படிங்கிற வர்றதை யாராவது விரும்பாங்கன்னா விரும்ப மாட்டோம். ஆனால் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளை அழைக்கிறதோடு எப்படி தான் அழைக்கிறாரு, என்ன அழைக்கிறாரு, வருத்தப்பட்டு பாரம் தூக்கிற எல்லாரும் நீங்கள் நிலத்தில் வாருங்கள், உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், என்னுடைய சுமை எப்படி இருக்கான், லகுவாக இருக்கு அப்படிங்கிற ஒரு காரியத்தை அறிவதற்கே நம்மளுக்கு மிகப்பெரிய கஷ்டமாக இருக்குது இல்லையா? அப்போ தேவன் இன்றைக்கு நம்மளுக்கு ஏன் இந்த ஒரு விஷயத்தை நம்மளுக்கு கொடுக்குறாருன்னா, யாரெல்லாம் இந்த உலகத்தில் நீதி நிமித்தமாக, சத்தியத்தின் நிமித்தமாக யாரெல்லாம் துயரப்படுகிறார்களோ, அந்த துயரத்தை யாரெல்லாம் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறார்களோ அவங்க தான் யார், பாக்கியசாலி. ஆனால் இந்த ஒரு பாக்கியசாலிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம அனுதின வாழ்க்கையில் நம்ம அத்தியாசப்படுத்துகிறோமா அப்படிங்கிறதுனா அதுக்கு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. ஏன்னா ஒரு சகோதரனோ ஒரு சகோதரியை நம்மளை ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளால் என்ன செய்ய முடியல, இது தேவனால் தான் நம்மளுக்கு வருது அப்படிங்கிற அந்த ஒரு மனப்பக்குவம் நம்மளால் செயல்படுத்தி நம்முடைய வாழ்க்கையில் காட்ட முடியாத ஒரு சூழ்நிலைகளை தான் இருக்குன்னு பார்க்கணும். அப்போ இந்த துயரம் துன்பம் வர்றதை அவ்வளவு சாதாரணமாக ஏற்றுக்கொள்ள முடியுமா அப்படின்னு பார்த்தா யோபு சொல்கிறாரு. யோபு 2ஆம் அதிகாரம்
13ஆம் வசனத்தை படிங்க. யோபு 2ஆம் அதிகாரம் 13வது வசனம். நானே படிச்சிடவா? அவன் துக்கம் மகா கொடிய துக்கம் என்று கண்டு ஒருவரும் அவனோடு ஒரு வார்த்தை கூட பேசாமல் இரவு பகல் 7 நாள் அவனோடு கூட தரையில் உட்கார்ந்தார். அப்ப ஒரு துயரம்னு ஒரு விஷயம் வந்துருச்சுனாவே ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிரும்? ஒவ்வொரு அந்த மனப்பக்குவம் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு மனப்பக்குவத்துக்கு தகுந்த மாதிரி இருக்கிறான்னா அவங்களுடைய முக பாவனை அல்லது அவங்கள உட்படுத்தி கொள்கிற விதம் எப்படின்னா, அவங்க அந்த துக்கத்தை அவங்களுக்கு மட்டும் பாதிக்கப்பட விடுறதில்ல, மற்றவங்களையும் என்ன செஞ்சுது? பாதிக்க வச்சிருக்கு. இப்போ நம்மளே இருக்கோம். இப்போ எல்லாரும் சபைக்குடி வரும்போது எல்லாரும் சந்தோஷமா இருக்கும்போது ஒரு ஆள் மட்டும் ஒரு கவலையாக இருந்தால் அவங்கள பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன வரும்? வர்ற சிரிப்பு கூட என்ன ஆயிரும்? போயிடும். அப்போ இந்த துயரப்படுகிற பார்க்கும்போதே மற்றவர்களுக்கு அந்த துயரம் எப்படி ஆயிடுச்சுன்னா துயரத்துக்குள்ள கொண்டு போயிருன்னு பார்க்கணும். இன்னொரு வசனம் கூட படிங்க. அதே யோபு 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அப்பொழுது அது கடற்கரை மணலை பார்க்கிலும் பாரமாய் இருக்கும், ஆகையால் என் துக்கம் சொல்லி முடியாது. அப்ப கடற்கரை மணலை பார்க்கிலும் பாரமாயிருக்கும், ஆகையால் என் துக்கம் சொல்லி முடியாது. இப்போ அநேகரை நம்ம பார்க்குறோம் இல்லையா, ஒரு சிலவருக்கு துக்கம் வந்தால் மற்றவர்களுக்கு சொல்லி அவங்க நினைச்சுவாங்க, ஆறுதல் படித்துக் கொள்வாங்க, இல்லை அவங்களுக்குள்ளே எழுச்சிவான பேசிக் கொள்வாங்க. இன்னொரு வசனம் கூட படிங்க. 16ஆம் அதிகாரம் 6வது வசனம். 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நான் பேசினாலும் என் துக்கம் மாறாது, நான் பேசாமல் இருந்தாலும் எனக்கு என்ன ஆறுதல்? அப்ப இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை எப்போ வரும்? நம்மளுக்கு யாருமே ஒரு உதவி செய்யாத நிலைமை, யாருமே நம்மளை கண்டு கொள்ள கூடாத ஒரு நிலைமை, இன்னும் சொல்லப்போனால் தேவனே கைவிட்ட ஒரு நிலைமை மாதிரி இருக்கும் மத்தியில் அவங்க நினச்சி வேணாம், இது சொன்னாலும் நம்மளுக்கு யாரும் என்ன செய்ய போகிறதில்ல, செய்ய போகிறதில்ல. மௌனமாக இருந்தாலும் என்னை யாரும் என்ன செய்ய போகிறதில்ல, விசாரிக்க போகிறதில்ல. அப்படி இருக்கிறவளை பார்த்தா நம்மளுக்கு என்ன தோணும்? என்ன தோணும்? இது என்ன பாவம் செஞ்சானோ, இல்லை அவங்க அம்மா அப்பா இது என்ன தப்பு பண்ணதுக்காக உன்னை கைவிட்டாங்களோ, அல்லது ஊர் ஜனங்கள் கைவிட்டாங்கன்னு ஒரு வார்த்தை வரும் இல்லையா? அப்போ என்னன்னா, இந்த மாதிரி மௌனமாக இருந்தாலும் நம்ம என்ன பண்ண முடியாதான், அந்த துக்கம் என்ன செய்த அதிகரிக்கிட்டே செய்யும் சொல்றாரு. யாரு? தாவீது சொல்றாரு. சங்கீதம் 39:2 படிங்க. சங்கீதம் 39:2வது வசனம். சங்கீதம் 39:2. நான் மௌனமாகி ஊமையா இருந்தேன், நலமானதையும் பேசாமல் அமர்ந்திருந்தேன், ஆனாலும் என் துக்கம் அதிகரித்தது. பாருங்க, ஒரு மனுஷனுக்கு துக்கமோ துயரமோ வந்துட்டா அவங்களால மற்றவங்கள்ட்ட பேசுறது கூட நினைச்சுவாங்களாம், மனசுலாம ஊமை மாதிரி இருந்துருவாங்க. அப்படி இருந்தாலும் அவங்க பேசாமல் இருந்தாலும் என்ன அதிகரிக்குமா? மேலும் மேலும் துக்கம் அதிகரிக்குன்னு பார்க்குறோம். அப்போ இந்த ஒரு காரியம் இன்றைக்கு நம்மளுக்கு எடுத்துக்கிறோம். இந்த துன்பம் துக்கம் எல்லாரும் என்ன செய்யாது, விரும்பாத ஒரு காரியம் இல்லை. யாருமே இந்த துக்கத்தை துயரத்தை யாருனாலையும் விரும்ப மாட்டோம். அதை சந்தோஷமாக நம்மளால் நினைக்க முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது இல்லையா? அப்போ இந்த உலகத்தில் எல்லாருக்கும் என்ன இருக்குது? துன்பம் இருக்குது, துயரம் இருக்குது, துக்கம் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் இன்றைக்கு நம்ம சத்தியத்தை கேட்டு அதன்படி நடக்கிற பிள்ளைகளுக்கு கூட என்ன இருக்குது? துன்பம் துயரம் இருக்குது. அப்போ இந்த துன்பம் துயரம் எப்போ தான் முடியும்? எப்போ தான் அதுக்கு நிறைவு வரும்? என்னைக்கு நம்ம முடிக்கிறோமா? இன்னும் சொல்லப்போனால் இப்போ நம்மளுடைய விசுவாசம் கூட எப்படி இருக்குது? அவருடைய அரசாட்சி நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனாலும் என்ன இருக்குது? ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் கூட என்ன செய்யணும்னா ஒரு மனசில் ஒரு துக்கம், ஒரு துயரம், ஒரு சோதனை இருக்கத்தான் செய்யுது. ஆனால் இது எப்போத்தான் முடியும் அப்படின்னா யுக காலத்தில் தான் இந்த ஒரு விஷயத்ததே தேவனுக்கு எடுத்து போட போகிறார். அதனால நீதிமொழிகளோ இது வெளிப்படுத்தின விஷயத்தில் நம்ம பார்க்கலாம்.
வெளிப்படுத்தின 21:4 சொல்கிறோம் இல்லையா, சொல்கிறாங்க இல்லையா, என்ன சொல்கிறாங்க? அவருடைய கண்ணெறியாவும் தேவன் துடைப்பார், இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினைகள் ஒளிந்து போன என்று விளம்பினது. அப்போ இது எப்படின்னா, அவருடைய யுகாயுகத்தில் தான் இந்த ஒரு விஷயம் முடியும்னா, அது வரைக்கும் இந்த துன்பம், துக்கம், துயரம் எல்லாருக்குமே வரும். இன்னும் குறிப்பிட்டு சொல்லப்போனா தேவனுடைய பிள்ளைகளுக்கு வருமானா கண்டிப்பாக அது வந்தே தீரும். இன்னும் சொல்லப்போனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு இது என்னன்னா மிக மிக ஒரு அவசியம். அதனால் நம்ம பாடத்தின் தலைப்பு என்ன பார்த்தோம்னா, துயரத்தினால் வரும் ஆசீர்வாதம். அப்போ தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்ன வேணுமா? கண்டிப்பாக துயரம் கண்டிப்பாக வேணும்னு பார்க்குறோம். அப்போ இந்த துயரத்துக்கு நம்மளுக்கு எப்போ தான் முடியும்னு பார்த்தா யுகாயுகத்தில் தான் நம்மளுக்கு முடியும். அப்போ நம்ம இன்றைக்கு இந்த ஒரு காலகட்டத்தில் இருக்கும் இல்லையா, நம்ம இந்த ஒரு துக்கத்தை எப்படி நம்ம ஏற்றுக்கொள்கிறோம், எதன் மூலியமாக இந்த ஒரு ஆசீர்வாதம் நம்மளுக்கு வரும் அப்படிங்கிறத இந்த ஒரு பாடத்தில் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ துக்கம் அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்குமே ஆக்சுவலாக இந்த உலகத்தில் பிறந்த அத்தனை பேருக்குமே, அவங்க பணக்காரனாக இருந்தாலும் சரி, அல்லது ஏழையாக இருந்தாலும் சரி, இல்லை நல்ல படிப்பு விஷயத்தில் இருந்தாலும் நாணிகளாக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே என்ன வருமா? கண்டிப்பாக துக்கம், துயரம் கண்டிப்பாக வரும்னு பார்க்குறோம். அப்போ இன்றைக்கு உலகத்தில் துன்பம், துக்கம் வரக்கூடாதுன்னு என்ன பண்ணுறாங்க? அதிகமாக பணம் சேர்க்க விரும்புகிறாங்க, சொத்து சேர்க்குறாங்க, அதிகமாக வீடுகளை கட்டி அளிக்கிறாங்கன்னா வாடகைக்கு விடுறாங்க. ஏன் சொன்னால் அந்த பணத்தின் மித்தமாக என்ன பண்ணிடலாம், அந்த துக்கத்தை நம்ம பண்ணிடலாம், நிவர்த்தி பண்ணிடலாம் நினைக்கிறாங்க. ஆனால் அந்த பணம், அந்த சொத்தை அவங்களுக்கு என்ன ஆயிருமா? ஒரு துயரத்தையும் ஒரு துன்பத்தையும் கொண்டு வந்துடும். ஏன் கொண்டு வந்துடும்னா, அவங்களுக்கு போக 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 அவங்க மேலேயே அவங்களுக்கு என்ன செய்யாது, நம்பிக்கை வராது. நம்ம இவ்வளோ நாள் சேர்த்த இந்த சொத்து, பணம், வீடு எல்லாம் பின்காலத்தில் யாராவது பறிச்சிருவாங்களோ அல்லது யாருக்காவது போயிடும் அப்படிங்கிற ஆட்டோமேட்டிக்கால என்ன வந்துடுவான்? துயரம், துக்கம் வந்துடும். அப்போ இந்த ஒரு விஷயத்தை தேவனுடைய பிள்ளைகளுக்கு நம்ம எப்படி எடுத்துக்கிறது? இது உலக பிரகாரமாக எடுத்துக்கூடிய ஒரு காரியம். தேவனுடைய பிள்ளைகளுக்கு தீமை வருது இல்லையா, தீங்கு வரும், துயரம் வரும் இல்லையா, இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? வரணும். வசனம் நம்மளுக்கு தெளிவாக இருக்கு. ரோமர் 8:28 அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவனுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அப்போ எந்த ஒரு காரியமாக இருந்தாலும், துயரமாக இருந்தாலும், துக்கமாக இருந்தாலும், சோதனையாக இருந்தாலும், நம்மளுக்கு இழிவான ஒரு விஷயமா இருந்தாலும், அது தேவனுடைய அனுமதி இல்லாமல் வராது அப்படிங்கிற அந்த சந்தோஷத்தோடு நம்ம ஏற்றுக்கொண்டோம்னா நம்ம யாரா? தேவனுடைய பிள்ளைகள் பாக்கியவான்கள். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். அவங்க என்ன பண்ணுவாங்களாம்? ஆறுதல் அடைவார்கள். அப்போ எதனால தான் ஆறுதல் அடைவணும்னா, தேவன் இது எனக்கு இருக்கிறாரு, அனுமதிக்கிறாரு. அது எதுக்குன்னா பின்னாடி நம்ம படிக்க போறோம். அது எதுக்கு வருது அப்படிங்கிறத நம்ம பின்னாடி படிக்க போறோம். அப்போ துயரம் எப்படி நம்முடைய வாழ்க்கையில் அது ஆசீர்வாதமாக மாறுது அப்படிங்கிறத இன்றைக்குரிய பாடமாக நம்ம இருக்கிறோம்னா பார்க்க போறோம். அப்போ இதை கூட நம்முடைய பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்க்குறோம் இல்லையா, யோசேப்புடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு காரியம், அல்லது தாவீது வாழ்க்கையில் நடந்த காரியம். இப்போ யோசேப்புடைய வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு துக்கமும் எங்கேயாவது அவர் அதன் நிமித்தமாக தேவனை தூசிக்கவோ, அல்லது அந்த துக்கத்தை தந்த சகோதரன், சகோதரி, அல்லது மற்ற பிள்ளைகள்னால அந்த துக்கத்தினால அந்த துக்கத்தை தந்த பிள்ளைகளை எங்கேயாவது சாபமிட்டாரா அல்லது அப்படி ஏதாவது பண்ணாராங்கிறதா என்னன்னா நம்முடைய பைபிளில் எங்கேயுமே இல்லை. அப்போ என்ன நினச்சிருக்காருன்னா, தேவன் இதை எனக்கு அனுப்பிச்சிருக்காரு, அனுமதிச்சிருக்காரு. ஏன் அப்படின்னா, என்னைய ஒரு இடத்துக்கு என்ன செய்ய போறாரு, ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு நம்மளை சேர்க்க போறாரு அப்படிங்கிற ஒரு எது என்ன இருந்திருக்கும்? கண்டிப்பாக யோசேப்புக்குள்ளே இருந்திருக்கும். அதனால தாவீதை குறித்து நம்ம கூட பார்க்கும்போது என்ன சொல்றார் தேவன்? என் இருதயத்துக்கு ஏற்றவன்,
ஏன் அப்படி சொல்றாருன்னா, அவர் செஞ்ச காரியத்தை திரும்பி அவர் வந்து என்ன சொன்னா, அந்த தப்பை திரும்ப செய்ய மாட்டாரு. அதே சமயத்தில் தேவன் எப்படி இரக்கமா இருக்காரோ அந்த இரக்கம் யாருக்கு இருக்குன்னா தாவீதுகிட்ட இருக்கு. அப்படி இரக்கம் இருக்கிறதுனாலதான் சீமாயி திட்டுறாரு இல்லையா? திட்டும் போது என்ன சொல்றாரு? தேவன் அனுமதிக்காம யார் பேச முடியாது, சீமையை பேச முடியாது. அது அப்படியே நம்முடைய வாழ்க்கையில் அப்படியே கொண்டு வாங்க. இப்ப நம்மளால ஒரு சாதாரண ஒரு மனுஷன், ஆனா தாவீது எப்படியாப்பட்ட சூழ்நிலை இருந்தார். ஒரு மிகப்பெரிய ஒரு ராஜாவை அந்த காலகட்டத்தில் திட்டினா அவனுக்கு என்ன வரும்னா, கண்டிப்பா அந்த இடத்துலயே அவங்களுக்கு ஒரு மரணத்துக்குரிய ஒரு காரியம் நடக்குன்னு பார்க்குறோம். ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலை அந்த அதிகாரம் இருந்த போதிலும் தாவீது என்ன செய்யறான்னா, அவனை என்ன செய்யுது விட்டு தேவனுடைய அனுமதி இல்லாமல் யாரும் பேசணும். தேவன் பேச வச்சிருக்காரு, அதில் எனக்கு ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படிங்கிற ஒரு காரியத்தை நம்மளும் ஏற்றுக்கொண்டோம்னா நம்ம யாரா? கண்டிப்பாக துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் அப்படிங்கிற அந்த லிஸ்ட்டில் நம்ம வந்துருந்தோம். அப்போ துயரப்படுறதுனால வரும் ஆசீர்வாதங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ பாருங்க, 2 விஷயம் இருக்கு இந்த உலகத்தில். துயரமும் இருக்கு, சந்தோஷமும் இருக்கு. ஆனால் சந்தோஷமான ஒரு காரியத்தில் என்னைக்காவது நம்ம யோசனை பண்ணுவோமா? சந்தோஷமா இருக்கும்போது மற்ற காரியத்தையும் மற்ற நபரை குறித்து யோசனை பண்ண கண்டிப்பாக யோசனை பண்ண மாட்டோம். நம்மளை நாம கூட என்ன சூழ்நிலையில் இருக்குன்னு கூட நினைக்க மாட்டோம், சிந்திக்க மாட்டோம். அப்ப எந்த சூழ்நிலையில இருந்தா சிந்திக்க வைக்குது? துயரத்தில் இருக்கும்போது நம்மளுக்கு சிந்திக்க வைக்குது. அப்ப இதை குறித்து கூட சாலமோன் என்ன சொல்றாருன்னா எழுதியிருக்காரு. பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை படிங்க. பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நானே படிக்கவா? பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நகைப்பை பார்க்கிலும் துக்கிப்பு நலம், முகத்துக்கத்தினாலே இருதயம் சீர்படும். அப்ப நகைப்பை பார்க்கிலும் துக்கிப்பு நலம், அதுல என்ன படுமா? இருதயம் சீர்படும். அப்படின்னா நம்முடைய சிந்தனையில் இருக்கிற கெட்ட விஷயம் கூட அந்த ஒரு துன்பத்தினால அல்லது துக்கத்தினால சீர்படுவதற்கு என்ன தேவைப்படுதான்? கண்டிப்பா நகைப்புன்னா தெரியும் இல்லையா? மற்றவங்க பார்த்து நம்மளை வந்து சிரிக்கிறது. அப்ப இது யார் எழுதுறா இந்த புத்தகத்தை? சாலமோன் எங்கேயாவது இந்த மாதிரி ஒரு கஷ்டத்துக்குள்ள இருந்த சூழ்நிலை நம்ம எங்கேயாவது பார்த்துருக்கோமா? எங்கன்னா பிரசங்கி 2ஆம் அதிகாரத்தில் பார்த்துருக்கான். அவர் எப்படிலாம் சந்தோஷமா இருக்க முடியுமோ அந்த காரியத்தை அவர் என்ன செஞ்சிருக்கிறார். அப்ப அவர் இந்த ஒரு விஷயத்தை செய்கிறாருன்னா, சந்தோஷமா இருந்த காலத்தில் அவரால் என்ன செய்ய முடியல? தன்னுடைய இருதயத்தை சீர்படுத்த முடியல. இன்னொரு வசனம் கூட படிங்க. வசனம் இல்லை. அப்ப நம்ம பார்க்குற சந்தோஷப்படுவது வந்து என்ன சொன்னா, சந்தோஷப்படுவதை பார்க்கிறோம் துன்பப்படுவது யாருக்கு நல்லதான்? தேவனுடைய பிள்ளைகளுக்கு நல்லது. அதே மாதிரி பாருங்க, இந்த துயரத்தினால நம்மளுக்கு என்னென்ன ஒரு காரியம் நடக்குதுன்னா, நம்முடைய இருதயம் சீர்படுகிறது. அதே சமயத்தில் தேவனிடத்தில் கிட்டி சேர்க்க வைக்கிறது. அதே போல மற்றவர்களை அறிந்து கொள்வதற்கு இந்த துக்கம் நம்மளுக்கு நினைச்சுன்னா தேவைப்படுதுன்னு பார்க்குறோம். மற்றவரை அறிந்து கொள்வதற்கு கூட இந்த துக்கம் தேவைப்படுதுன்னு பார்க்குறோம். அப்போ இந்த துக்கப்படும் தான் நம்ம என்ன பண்ணுவோம்? யார்கிட்ட போவோம்? தேவனிடத்தில். இன்னும் சொல்லப்போனால் ரொம்ப நெருங்கி போவோம். சந்தோஷமாக இருக்கும்போது என்ன செய்ய மாட்டோம், கண்டிப்பாக அதை பற்றி சிந்தனையே எதுவுமே வராது. துக்கப்படும் போது மட்டும்தான் என்ன மனுஷனா தேவனோட நெருங்கி உறவாடுவதற்கு எது தேவையா? கண்டிப்பாக துக்கம் துயரம் நம்மளுக்கு தேவைன்னு பார்க்கணும். அப்போ அதனால பிரசங்கி 7:4 கூட ஞானிகளுடைய இருதயம் துக்க வீட்டிலே இருக்கும், மூடரின் இருதயமும் கழிப்பு வீட்டிலே இருக்கு. அப்ப ஞானிகளுடைய இருதயம் ஏன் துக்க வீட்டில் இருக்கு அப்படின்னா,
துக்க வீட்டில் தான் நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம நினைச்சுன்னா கற்றுக்கொள்ளலாம். இன்னும் சொல்லப்போனால் அந்த இறந்த சகோதரிய அந்த அவருடைய வாழ்க்கை, அவங்க செஞ்ச காரியம், நல்லதும் பேசப்படும், கெட்டதும் பேசப்படும். இன்னொரு விஷயம்னா அங்கே ஒரு முடிவை நம்ம வந்து பார்க்கலாம். தேவன் இப்படித்தான் மனுஷனை என்ன செய்ய போறாரு, எல்லாத்தையுமே ஒரு விஷயத்துக்களை கொண்டு போய் எல்லாத்தையும் உயர்த்தெழுப்ப போறாங்கிற ஒரு விஷயத்தை இங்கே தான் நம்ம வந்து பார்க்க முடியும் தான். இங்கே தான் இன்னும் சொல்லப்போனால் அந்த அந்த ஒரு இடத்துல நம்மளுக்கு ஒரு சில அமைதிகளை கூட பார்க்கலாம். இங்கே துக்க வீட்டில் பார்த்துருப்போம்ல, ஒரு சில அமைதியான சூழ்நிலை பார்க்கலாம். இப்போ இதை சந்தோஷமான வீட்டில் போனால் யார் பேசுறது என்ன பேசுறான்னு கூட நம்மளால நினைக்க முடியாது, கவனிக்க முடியாது. இன்னும் சொல்லப்போனா இன்னைக்கு பாருங்க, இந்த மூடரின் இருதயம் களிப்பு வீட்டிலே இருக்கு அப்படின்னு இருக்கு இல்லையா. இந்த மூடரை சந்தோஷப்படுத்துறதுக்காக இந்த உலகம் என்ன செய்யுது, நிறைய விஷயங்களை அனுமதிப்பாங்க. இன்னும் சொல்லப்போனா விளையாட்டு, நகைச்சுவைகள். அப்போ இதெல்லாம் வந்து என்ன செஞ்சிட போகுதுன்னா, இந்த விஷயத்தை கேட்கறதுனால யாரு என்ன செஞ்சா நம்மளுக்கு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, நம்ம எதுக்கு இது இந்த ஒரு விஷயத்தை பண்றோம் அப்படிங்கிற ஒரு தாட்டு கூட அவங்களுக்கு என்ன செய்யாதுன்னா மறந்து போகும். ஒரு விஷயத்தை ஒரு இறப்புல தான் நம்ம வந்து நினைச்சிடோம்னா, ஒரு துக்கமான ஒரு காரியத்துல தான் அநேக காரியங்களை கற்றுக்கொள்கிறோம் அப்படிங்கிற இந்த ஒரு பாடம் நம்மளுக்கு இருந்துச்சுன்னா இன்றைக்கு நம்மளுக்கு இருந்துச்சுன்னா ஒரு விஷயமா இருக்கு. இன்னும் சொல்லப்போனா அந்த அமைதியான சூழ்நிலையை அவருடைய வாழ்க்கையை சொல்லும்போது நம்மளுக்கு என்ன தரணும்னா, இவரை மாதிரி நம்ம வந்து செய்யலாமா அப்படிங்கிற ஒரு காரியம் இருக்கும். அதே சமயத்தில் கெட்ட விஷயத்தை செய்யும்போது, கெட்ட விஷயத்தை சொல்லி நம்ம கேட்கும்போது இவரை மாதிரி நம்ம வந்து செஞ்சிடக்கூடாது, வாழ்ந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரியத்தையும் வந்து நினைக்கிறோன்னா அந்த துக்கமான ஒரு விஷயத்தில் வந்து நம்ம பார்க்கலான்னு பார்ப்போம். அப்போ நம்ம ஒன்று பார்க்குறோம், துக்கத்தில் என்ன சீர்படுமா, நம்முடைய சிந்தை சீர்படுத்துது. அதே மாதிரி தேவனிடத்தில் நம்ம வந்து நெருங்கி உறவாடுவதற்கு இந்த துக்கம் வந்து நம்மளுக்கு அவசியமாக இருக்குது. அதை காட்டிலும் இன்னொன்று என்னென்னா, ஒருவரை பற்றி புரிந்து கொள்ளணும்னா இந்த துக்கம் நம்மளுக்கு என்ன செய்யுமா, கண்டிப்பாக அவசியம் தேவை கொடுப்பான். இது எப்படின்னு பார்க்கும்போது, இப்போ நான் ஒரு சகோதரனா அல்லது ஒரு சகோதரி நான் வந்து ரொம்ப அதிகமாக பழகிறேன்னு வச்சுங்களேன், அவங்களுக்கு ஒரு கஷ்டமான சூழ்நிலை வருது. அந்த கஷ்டமான சூழ்நிலைக்காக நான் என்ன செய்கிறேன், அவங்களுக்காக சாப்பிடாம இருக்கேன், அவங்களோடு கூட என்ன செய்கிறேன், அந்த துக்கத்தோடு நான் கலந்து கொள்கிறேன். ஆனால் எனக்கு அப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலை துயரம் வரும்போது அந்த சகோதரர் என்ன செய்யலை, எனக்கு அந்த ஒரு விஷயத்தை செய்யலை. அப்படிங்கும்போது அப்போ அந்த சகோதரனை பற்றி புரிந்து கொள்வதற்கு நம்மளுக்கு என்ன செய்யப்படுது, என்ன தேவைப்படுது, நம்மளுக்கு ஒரு துக்கம், துயரம், சோதனை தேவைப்படுது. அப்போ அந்த சோதனையில் நம்மளோட கூட இருந்துட்டா நம்ம என்ன பண்ணிடலாம், எல்லா ரகசியத்தையும் யார்கிட்ட ஷேர் பண்ணலாம், அந்த சகோதரத்தை ஷேர் பண்ணலாம். அப்போ இன்றைக்கு கூட நம்ம பார்க்குறோம் இல்லையா, யார்கிட்ட என்ன பேசணும், என்ன பேச நமக்கு எடுத்துக்கொள்வாங்க, என்ன பேசக்கூடாது அப்படிங்கிறத நம்ம வந்து கணிக்கிறோம் இல்லையா. அப்போ அந்த கணிக்கிற விஷயம் கூட நம்ம ஒரு விஷயத்தை பேசிட்டோம்னா அது நிமித்தமாக நம்மளை வந்து துன்பப்படுத்துறதுக்கு என்ன இருக்கா, துன்பப்படுத்துறதுக்கு ஒரு காரியம் இருக்கு. எங்க நம்ம பேசுகிற விதம் அவங்கள பார்த்துட்டா அவங்க நிமித்தமாக நம்மளுக்கு என்ன வந்துடும், கண்டிப்பாக துன்பம் வரும். ஆனால் அப்படி துன்பம் வந்துட்டா அவங்கள பற்றின டீட்டெயில்ஸ் நம்மளை என்ன செஞ்சுருக்கலாம், அவங்க எப்படியாப்பட்ட ஆள் அப்படிங்கிறது எப்படி புரிந்து கொள்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கு என்ன தேவைப்படுதுன்னா நம்மளுக்கு அந்த துயரம் துக்கம் தேவைப்படுது பார்க்கணும். அது மாத்திரமில்லை, யாராவது சந்தோஷமா இருக்கும்போது மற்றவர்களை பற்றி நினைப்பாங்களா, கண்டிப்பா நினைக்க மாட்டாங்க. ஆனால் அதே சமயத்தில் இந்த துயரமா இருக்கும்போது நம்ம நிறைய பேரை நினைப்போம். ஏன்னு சொல்லுங்க, நம்ம துயரமா இருக்கும்போது துக்கமா இருக்கும்போது நிறைய பேர் நினைப்போம். ஏன்னு சொல்லுங்க, ஒரு ஆறுதல் நம்மளுக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்க மாட்டாங்களா. ஆனால் அதே சமயத்தில் சந்தோஷமா இருக்கும்போது பார்க்குறேங்க, யாரையாவது கூப்பிட்றாங்கன்னா கண்டிப்பாக கூப்பிட மாட்டாங்க. அப்போ இது 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 இந்த ரெண்டுக்குமே வந்துருச்சுன்னா மிகப்பெரிய ஒரு வித்தியாசம் இருக்குதான் நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த ஒரு துயரம் கூட நம்மளை என்ன ஆக்குதான், இந்த துயரம் நம்மளை நாணி ஆக்குதான். யார்கிட்ட எப்படி பேசணும்,
என்ன புத்தி சொன்னால் அவங்க ஏற்றுக்கொள்வாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த துயரத்தினால தான் நம்ம வந்து நினச்சோன்னா, அதனால் வந்து என்ன சொல்லுதுன்னா, ஞானிகளுடைய இருதயம் யார் வீட்டில் இருக்குமா? துக்க வீட்டிலே இருக்கு. அப்போ துக்கப்படுவது நம்மளுக்கு கண்டிப்பாக அவசியம். அப்படி அவசியம் நம்ம அதை நினச்சிக்கிட்டாத்த நம்ம யார் இடத்துல கிட்டிச்சார் அப்படின்னா தேவனிடத்தில் கிட்டிச்சாருன்னு பார்க்கணும். அதனால் வந்து சங்கீதத்தில் கூட நம்ம படிக்கிற முடியாது. 119 சங்கீதம் 67 நான் ஊத்தரப்படுவதற்கு முன் எப்படி நடந்தேன்? வழிதப்பி நடந்து இப்பொழுதோ உம்முடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன். அப்படின்னா என்ன என்ன நடந்திருக்கு? ஊத்தரப்படுவதற்கு முன்னாடி அவர் எப்படி இருக்காருன்னா சந்தோஷமாக இருக்காரு. சந்தோஷமா இருந்ததுனால தான் என்ன செய்ய முடியல? அந்த வார்த்தையை காத்து நடக்க முடியல. அப்ப துன்பம் வரும்போது தான் அதான் சொல்றாங்க, ஒவ்வொருத்தரப்படுவதற்கு முன் நான் அப்படி நடந்தேன், வழி தப்பி நடந்தேன். ஆனா அதுக்கு பின்னாடி நான் என்ன செய்றேன்? உங்களுடைய வசனத்தை காத்து. இன்னொரு வசனம் கூட படிங்க, அது 71வது வசனத்தை படிங்க, 119 21. சங்கீதம் 119:21 உமது கற்பனைகளை விட்டு வழி விலகின சபிக்கப்பட்ட அகசுவலிகளை. 119 71 71வது வசனம். நான் உபத்திரப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிறேன். சரி, நம்ம எடுத்துக்கிறோம். இந்த ஒரு காரியத்தை நம்ம சொல்லுவோமா? உபத்திரப்பட்டது எனக்கு நல்லது அப்படிங்கிற ஒரு காரியத்தை யார்கிட்டையாவது ஒரு சகோதரர்கிட்ட ஒரு சகோதரிக்கு நம்ம வந்து ஷேர் பண்ணோம்னா கண்டிப்பாக நம்ம மேக்ஸிமம் என்ன செய்யறதில்லை. நம்மளை யாராவது சந்தோஷப்படுத்தினா அவங்க என்ன செய்வோம்? பாராட்டுவோம், அந்த சகோதரர் மாறி முடியுமா அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அவங்க நிமித்தமாக ஓத்திரமும் வரும்போது அந்த ஓத்திரப்பட்டது எனக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு யாராவது சொல்லுவோம்னா இது என்ன சொல்லுவோம்? கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் சொல்லி ஆகும். ஏன்னா அதுதான் தேவனிடத்தில் கெட்டி சேர்வதற்கு ஏதுவாக இருக்கு. எது? அந்த ஓத்திரபம், அந்த துயரம், அந்த துக்கம். அப்போ இது இல்லாமல் ஒரு சகோதரன் நம்மளை புரிஞ்சு கொள்ளவும் முடியாது, தேவனிடத்தில் கிட்டி சேர்க்கவும் முடியாது, நம்முடைய மனசை சீர்படுத்தவும் முடியாது. அப்போ நம்மளுக்கு இந்த துயரம், துக்கம், உபத்திரவம் நம்மளுக்கு மிக மிக அவசியம். அதனால் அவசியம் சொல்லுது, நான் உபத்திரப்பட்டது எனக்கு நல்லது, அதனாலே உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன்னு பார்க்கணும். அப்போ இந்த நம்மளுக்கு உபத்திரம் வருது இல்லையா? இந்த உபத்திரம் வர்றதுனால மற்றவர்களுக்கு என்ன ஒரு ஆசீர்வாதம், என்ன ஒரு பலன் கிடைக்குது? இப்போ நம்மளுக்கு உபத்திரம் வருது, நம்மளுக்கு உபத்திரவம், துன்பம், துக்கம் வர்றதுனால மற்ற சகோதர சகோதரிகளுக்கு என்ன ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும்? வசனத்தை படிச்சிருங்க. 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 9வது வசனம். கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இப்பொழுது சந்தோஷப்படுகிறேன், நீங்கள் துக்கப்பட்டதற்காக அல்ல, மனத்திற்கு ஏதுவாக துக்கப்பட்டதற்காகவே சந்தோஷப்படுகிறேன். நீங்கள் ஒன்றிலும் எங்களால் நஷ்டப்படாதபடிக்கு தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்தீர்களே. தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுவதற்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. லௌகீக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது. அப்ப இந்த மாதிரி துக்கம் வரும்போது மற்ற சகோதரர்கள் நம்மளுக்கு என்ன செய்வாங்க? ஆறுதல் சொல்லுவாங்களா, சொல்ல மாட்டாங்களா? அப்ப ஆறுதல் சொல்லும்போது அந்த ஆறுதல் நம்மளுக்கு எப்படி இருக்கும்? இதனை நம்முடைய தேவனை எப்படியாப்பட்ட தேவன் பார்க்கிறான்? ஆறுதலின் தேவன். அப்ப அந்த ஒரு வார்த்தையை ஒரு சகோதரன் சத்திய நிமித்தமாக சொன்னா அந்த வார்த்தை யார் சொன்னது மாதிரி இருக்கும்? தேவனே சொன்னது மாதிரி இருக்கும். அப்ப இந்த மாதிரி ஒரு விஷயம் நம்மளுக்கு நடக்கும்போது என்ன ஆசீர்வாதம் நமக்குள்ள வரும்? இந்த மாதிரி துக்கம், துயரம் நம்மளுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும் போது இந்த ஒரு விஷயம் நம்மளுக்கு என்ன ஒரு ஆசீர்வாதத்தை நம்மளுக்கு கொடுக்கும்? இப்போ அதான் பார்க்குற அதே வசனத்தில் 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை படிங்க. 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். பாருங்கள், நீங்கள் தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்தது உண்டு, அது உங்களிடத்தில் எவ்வளவு ஜாக்கிரதையும் குற்றம்
விட எவ்வளவு நியாயம் சொல்லுதலையும், எவ்வளவு வெறுப்பையும், எவ்வளவு பயத்தையும், எவ்வளவு ஆவலையும், எவ்வளவு பக்தி வைராக்கியத்தையும், எவ்வளவு கண்டிப்பையும் உண்டாக்கிற்று. இந்த காரியத்திலே நீங்கள் எல்லா விதத்திலும் உங்களை சுத்தவான்கள் என்று விளங்க பண்ணினீர்கள். அப்ப இந்த துயரப்படுவதனால நம்மளை என்ன காமிக்குமா? இந்த காரியத்திலே நீங்கள் எல்லா விதத்திலும் உங்களை சுத்தவான்கள் என்று விளங்க பண்ணினீர்கள். ஒருவேளை துக்கம் கொடுத்து அந்த சகோதரன் நம்ம திட்டோம்னா இந்த ஒரு வசனம் நம்மளுக்கு என்ன செய்யாது, ஏற்பா இருக்காது. அதனால அவர் என்ன சொல்றா, பாருங்கள், நீங்கள் தேவனுக்கு ஏற்ற துக்கம் அடைந்தது உண்டு, அது உங்களிடத்தில் எவ்வளவு ஜாக்கிரதை. துக்கம் வந்த பின்னாடி அதை உணர்ந்து இனிமேல் அந்த ஒரு தப்பை நம்ம செய்யக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு ஜாக்கிரதையான ஒரு எச்சரிக்கையை நம்மளுக்கு கிடைச்சோம்னா அந்த துக்கத்தின் நிமித்தமாக நம்மளுக்கு கொடுக்குன்னு பார்க்குறோம். அதே சமயத்தில் அந்த குற்றத்தை தீர்ப்பதற்கு மற்றவரை நம்ம என்ன செய்ய மாட்டோம், குற்றப்படுத்த மாட்டோம். ஏன் படுத்த மாட்டோம்னா, நானே அந்த தப்பை செஞ்சிருக்கும் போது இன்னொருத்தரை நான் எப்படி குற்றம் சொல்லுவேன், செய்ய முடியாது. அப்போ அந்த குற்றம் தீர எவ்வளவு நியாயம் சொல்லுதலையும் எவ்வளவு வெறுப்பையும், அப்படின்னா என்ன சொல்றாரு, நியாயம் செய்யணும். அதே சமயத்தில் அந்த ஒரு காரியத்தை இனிமேல் நான் செய்யாதபடிக்கு அந்த காரியத்தை நான் என்ன செய்யணும், வெறுத்து, அதே சமயத்தில் எவ்வளவு ஆவலையும், என்ன ஆவல், தேவனோட நடக்கிறதையும் தேவனுடைய வார்த்தையை தேடுறதையும் நம்ம ஆவலா இருந்து கிறிஸ்துவோடு கூட அந்த அடிச்சுவடை பின்பற்றி பக்தி வைராக்கியம் நடப்பதற்கு நம்மளுக்கு என்ன தேவையா, இந்த துயரம் தேவை. ஆனால் நினைக்கிறாரு, அந்த ஒரு விஷயம் நம்மளை என்ன பண்ணுமா, கண்டிப்பை உணர்த்தி நம்மளை கண்டிப்பாக நம்ம என்ன செய்யணும், தேவனையும் கிறிஸ்துவையும் நம்ம மகிமைப்படுத்துவதற்கு நம்ம கண்டிப்பாக இருந்து இந்த துயரத்தை கொடுத்தவங்களையும் இந்த துயரத்தை நம்ம ஆறுதல்படுத்துறாங்க இல்லையா, அவங்களையும் துயரப்படுத்த நம்ம செஞ்சிடக்கூடாது, அவங்கள நியாயம் விசாரிக்க கூடாது. அதே சமயத்தில் ஆறுதல்படுத்துறாங்களா, அவங்களுக்காக நம்ம என்ன செய்யணும், கண்டிப்பா தேவனிடத்தில் எனக்காக வேணும்னாங்க, எனக்கு உதவியா இருந்த உங்களுடைய பிள்ளைகளுக்காக நம்ம என்ன செய்யணும், தேவனுக்கு நன்றி சொல்லி பார்க்கிறோம். இதை நம்ம என்ன செய்யணுமா, இந்த ஒரு காரியத்தில் நீங்க எல்லா விதத்திலும் உங்களை சுத்தவார்கள் என்று விளங்க பண்ணினீர்கள். அப்ப இந்த ஒரு துயரம் துக்கம் நம்ம என்ன பண்ணுதான், மிக மிக சுத்தப்படுத்தி மற்றவங்களுக்கு நம்ம எதாச்சுன்னா ஒரு வெளிச்சமாக வந்துச்சுன்னா காண்பு. அதனால நம்ம யோசிக்கக்கூடிய வாழ்க்கையை கூட நம்ம பார்த்தோம். அப்ப அவருடைய காரியத்தில் கூட அவர் என்ன பண்ணிருக்காங்க, யாரையும் குற்றப்படுத்தி சகோதரர் சொல்லும்போது என்ன சொல்றாரு, தேவன் இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்காக நான் என்ன பண்ணியிருக்காரு, முன்கூட்டியே என்னை அனுப்பியிருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்றாரு. அதுபோலதான் நம்ம இந்த பரலோகராஜ்யத்துக்குள்ள போறோம்னா நம்மளுக்கு கண்டிப்பா இந்த துக்கம் துயரம் நம்மளுக்கு நினைச்சுன்னா அதிகமா வருவதற்கு பிரயாசப்படணும் பார்க்குறோம். அப்ப இந்த மாதிரி ஒரு காரியம் யாராருக்கெல்லாம் பழைய ஏற்பாடு நடந்தது, இப்ப எல்லாருக்குமே துயரம் வருது, துக்கம் வருது, எல்லாருமே சீர் பொருந்துறாங்களாண்டா அதுவும் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாரு. அப்ப யாரெல்லாம் தேவன் தான் இதை நடத்துறான்னு யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ, இந்த துயரம் இந்த துக்கம் இந்த விஷயத்தை நன்மையா மாற்றுவார்னு யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். அப்ப இந்த ஒரு காரியத்திலோட நம்ம பார்க்கும்போது பார்வோன் எடுத்துக்கலாம். இப்போ பார்வோனுக்கு மோசை மூலியமாக தேவன் நினைக்கிறாரு, ஒவ்வொரு வாதியும் கொடுக்குறாரு இல்லையா. அப்போ ஒவ்வொரு வாதியும் கொடுக்கும்போது அவருக்கு மனம் மாறுது. ஆனாலும் என்ன பண்ணிடுறாரு, திரும்ப திரும்ப அந்த சீர் பொருந்தக்கூடிய காரியம் யார்கிட்ட இல்லை, பார்வோன்ட்ட இல்லை. அதே மாதிரி சவுண்ட் எடுத்துங்க, சவுண்ட் ராஜாட்ட அவர் கூட என்ன பண்ணிடுறாரு, அவருக்கு அநேக விஷயங்கள் வருது, ஆனால் அவரும் என்ன பண்ணல, சீர் பொருந்த அந்த துயரத்தை அவரால் எழுத முடியாது, சீர் பொருந்தருக்கு ஏற்றுக்கணும். ஏஞ்சலா அவர் ஒரு விஷயத்தை பண்ணும்போது என்ன செய்யறாருன்னா, இது நான் பண்ணலை, எங்க என்ன பண்ணிடுறாங்க, கையை காட்டுறாங்க. தேவனும் ஒரு விஷயத்தை செய்யச்சுன்னா இது தேவன் செஞ்சிருக்காரு, நான் அதை அப்படியே கரெக்டாக செய்யணும் அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவம் இல்லைன்னா இந்த துயரத்தினால நம்ம என்ன செய்ய முடியாது, கண்டிப்பா சீரு பொருந்த முடியாது. அதே சமயத்தில் யூதாஸ் காரியத்தை நம்ம எடுத்துக்கிறோம். மனம் மாறுறாரு, ஆனால் எழுச்சியில் மனம் திரும்புறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போகுது. அதே மாதிரி தான் அன்றைக்கு இருந்த இஸ்ரேல் ஜனங்கள் கூட நினைக்கிறான்னா,
ஒவ்வொரு விஷயத்தையும் தேவன் வச்சுறான்னா தீமையை கொடுக்குறாரு, ஆனா நன்மையை பெற்ற பின்னாடி வச்சுறாங்க. எல்லாத்தையும் மறந்து தேவனுக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் எதிரடியாக நிற்கிறாங்கன்னா அவங்க தீரதை பார்க்குறோம். அப்ப நம்மளுக்கு கூட அந்த துக்கமான விஷயம், துயரமான விஷயம், ஊத்திரமான விஷயத்த இது தேவன் தான் எனக்கு நடத்துறாரு, அதுல இருந்து நம்ம சீர் பொருந்தணும் அப்படின்னு நினைச்சோம்னா கண்டிப்பா அது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ள கொண்டு போய் பார்க்குறோம். பார்க்குறோம் எல்லாருமே இந்த துக்கத்தினால என்ன செய்ய முடியாது, மனமாற்றம் அடைய முடியாது. அது யார் மட்டும்தான் அடையலாம்னா தேவன் தான் இதை எனக்கு அனுமதிக்கிறார் அப்படிங்கிற நினைக்கிற பிள்ளைகள் மட்டும்தான் வந்துருச்சுன்னா இந்த ஒரு விஷயத்தில் போக பார்த்தோம். அப்போ மனம் திரும்புவதற்கு ஏதுவாக கூடியவர்களாக நம்ம நினைக்கணும், கண்டிப்பாக இருக்கணும். மனம் திரும்புவதற்கு ஏதுவாக பயன்படுத்தக்கூடியவர்கள், எதை அந்த துயரத்தை மனம் திரும்புவதற்காக நம்ம நினைச்சோம் பயன்படுத்தணும். மற்றவர்களை குறை சொல்றதுக்காக, நம்ம மற்றவர்களை குற்றப்படுத்துறதுக்காக நம்ம அந்த விஷயத்தை செஞ்சிட்டோம்னா நம்மளுக்கு அந்த துயரத்தினால எந்த ஒரு காரியம் கிடைக்காதுன்னு பார்ப்போம். அப்ப ஒருவேளை மனம் திரும்புறது வரலைன்னா நம்மளுக்கு மற்ற ஜனங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? இந்த துயரத்தினால நம்ம மனம் திரும்பலைன்னா மற்ற ஜனங்களுக்கு நம்மளுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? ஒரு வித்தியாசமும் இல்லை. அப்ப துயரப்படுவது நம்மளுக்கு நல்லது அப்படின்னு பார்த்தோம்னா எதையெல்லாம் நம்ம கை கொண்டு பார்க்குறோம், அவருடைய பிரமாணத்தை நம்ம நினைச்சுன்னா கை கொண்டு நடக்குன்னு பார்க்குறோம். அப்ப இந்த மாதிரி ஒரு விஷயம் கூட யாரையெல்லாம் பாதிச்சிருக்கு? இப்போ இந்த துயரம் துக்கம் அப்படிங்கிற விஷயம் இப்போ நம்ம என்ன பண்ணுது, சீர்படுத்துது, தேவனோட நெருங்கி கிட்டி சேர வைக்கிறது இல்லையா? அப்போ இந்த உபத்திரவம், இந்த துக்கம் பழைய ஏற்பாட்டில் ஒரு சகோதரி என்ன செய்யுதுன்னா தேவனத்தில் நெருங்கி சேருவதற்கு ஒரு ஏதுவாக இருக்கும். யோசேப்பு ஒரு சகோதரி அண்ணார் ஏன்னா எதுக்கான எவ்வளவுதான் ஆறுதல் படுத்தினாலும் அந்த ஆறுதல் வந்து அவங்களால எடுக்க முடியல, தேவனத்தில் முறையிடாம இருக்கவே முடியல. ஆனா யார் ஆறுதல்படுத்துறா? அவருடைய கணவர் ஆறுதல்படுத்துறாரு. ஆனா அவங்களுக்கு இருக்கிற அந்த ஒரு சகோதரினால அவங்களால நினைச்ச முடியலன்னா அந்த ஒரு விஷயத்த அவங்களால தாங்க முடியல பார்க்கும். அதனால அவங்க போய் இருக்கிறாங்க, மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பப்பட்டு. இப்போ நம்மளுக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னா அப்போ நம்ம யார்கிட்ட தான் கேட்கணும்? தேவனிடத்துல தான் கேட்கணும். ஏன் சகோதரத்தை சொல்லக்கூடாது? ஏன்னா அவர்களும் நம்மளை போல பாடுள்ள ஒரு மனுஷன் தான். அப்போ யார்கிட்ட கேட்கணும்னா முக்கியமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நம்ம தேவனிடத்துல தான் வந்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இதை நம்மளுக்கு அந்தகரமான ஒரு விஷயங்களும் இருக்கு. நம்முடைய சிந்தனையில அநேக உடல் ரீதியான சிந்தனைகள், உலக பிரகார சிந்தனைகள் இருக்கு. அந்த சிந்தனையில யார்கிட்ட தான் நம்ம முறையிட முடியும்? மற்ற சகோதரத்தை போய் முறையிடனா அவங்க அடுத்த நிமிஷமே நாங்கள் என்ன பண்ணிடுவாங்க, மற்றவர்கள் சொல்லி இவர் இப்படிலாம் சொல்றாரு அப்படிங்கிற சொல்ல இருக்கிறார். ஆனா தேவனிடத்துல சொன்னா அது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் இருக்கும். ஆனா அதே சமயத்துல அந்த சொன்ன காரியத்தை நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா திரும்பவும் அதை பண்ணிடக்கூடாதுன்னு பார்க்கணும். அதனால பார்க்குற அந்த வசனத்தை, துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். எப்போ? தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணும்போது. ஒரு சகோதரத்தை போய் சொல்லும்போது நம்ம ஆறுதல் கண்டிப்பா அதனால எந்த ஒருவேளை அந்த சொல்லும் போது அவங்க சத்தியத்து நிமித்தமாக சொன்னாலும் யார் சொன்னது மாதிரி கண்டிப்பா அது தேவன் சொன்னது மாதிரி வசனத்தை எடுத்து இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொன்னோம்னா அது தேவன் சொன்னது மாதிரி. ஒருவேளை அவங்க உலக பிரகாரமா நடத்திட்டாங்கன்னா அந்த ஆறுதல் நம்மளுக்கு எந்த விதமான ஒரு பலனும் கொடுக்காதுன்னு பார்க்குறோம். அப்ப துயரப்படுவதனால் மற்றவர்களுக்கு என்ன ஒரு ஆசீர்வாதம் நம்ம என்ன பார்த்தோம்? நம்ம துயரப்படுவதனால மற்றவர்களுக்கு என்ன ஆசீர்வாதம் பார்த்தோம்? அவங்க ஆறுதல் சொல்வதற்கு. அதே சமயத்தில் அந்த வசனம் கூட படிங்க, 2 கொரிந்தியர் 1:3 வசனம். 2 கொரிந்தியர் 1:3 நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகல விதமான ஆறுதலின் தேவனுமாய் இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம். வசனத்தை பாருங்க, நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகலவிதமான ஆறுதலின் தேவனுமா இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லிட்டு அதே 4வது வசனத்தில் என்ன சொல்றாருன்னா, தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே
எந்த உபத்திரலாகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளாகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரங்களையும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறார். அப்போ என்ன பண்ணுறாங்கடா, ஒரு உபத்திரப்படுற சகோதரர்களுக்காக உண்மையான சகோதரர் என்ன பண்ணுறாங்களா, ஆறுதல் சொல்லுவதற்கு யாருடைய ஆறுதலை பெற்றிருக்காங்கன்னா தேவனுடைய ஆறுதலை பெற்றிருக்காங்க. அப்போ தேவனுடைய ஆறுதல் என்ன, அவருடைய சத்தியம், அவருடைய வசனம். அந்த வசனத்தின்படி சொல்லும்போது நம்மளுக்கு என்னன்னா யார் சொன்ன மாதிரினா தேவன் சொன்ன மாதிரி. அப்போ இதனால அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னா, ஒரு ஆறுதல் படுத்தினாலே தேவன் கொடுத்த வேலையை அவங்க நினைச்சாங்கன்னா செய்வதற்கு அவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் யாருமே இருக்கு. நம்ம துயரப்பட்டதுனால அவங்க ஆறுதல் செய்யும்போது தேவனே அந்த ஒரு விஷயத்தை செய்வதற்கு யாரை பயன்படுத்துறாங்கன்னா கூட இருந்த ஒரு சகோதரனை பயன்படுத்துறாங்க. அப்போ அது நிமித்தமாக அவங்களுக்கு இருந்துச்சுன்னா ஒரு ஆசீர்வாதம் வரும்னு பார்க்குறாங்க. அப்போ அதே சமயத்தில் இந்த துயரப்படுறதுனால மிகப்பெரிய ஒரு ஆபத்து இருக்குங்கிறார். அது எப்படி? வசனத்தை படிங்க. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். அவன் வியாதிப்பட்டு மரணத்துக்கு சமமாய் இருந்தது மெய்தான், ஆகிலும் தேவன் அவனுக்கு இறங்கினார். அவனுக்கு இறங்கினதும் அல்லாமல் துக்கத்தின் மேல் துக்கம் எனக்கு உண்டாகாதபடிக்கு எனக்கும் இறங்கினார். இந்த வசனத்தை நல்லா கவனிப்பா கவனிங்க. அவன் வியாதிப்பட்டு மரணத்துக்கு சமமாய் இருந்து மெய்தான், ஆகிலும் தேவன் அவனுக்கு இறங்கினார். தேவன் அதை அனுமதிச்சிருக்கிறாரு. ஆனால் என்ன சொல்றா, அவனுக்கு இறங்கினதும் அல்லாமல் துக்கத்தின் மேல் துக்கம் எனக்கு உண்டாகாதபடிக்கு எனக்கு இறங்கினார். அப்படின்னா என்ன, ஏற்கனவே ஆல்ரெடி துக்கம் இருக்கு. அந்த துக்கத்தின் நிமித்தமாக இருந்துச்சுன்னா இனிமேல் நான் தேவனிடத்துல கிட்டி சேர முடியாது அப்படிங்கிற ஒரு துக்கம், அதை காட்டில் அந்த துக்கம் நினைச்சிருமா ஒரே அமைச்சா அனுப்பிச்சிடும். அப்போ இந்த ஒரு விஷயத்தை யார் கொடுக்குறாடா, நீ ஒரு நாள் ஓடனையில, நீ ஒரு நாள் நல்லா ஊழிய செஞ்சீல, இந்த மாதிரி ஒரு காலேஜ் இனிமேல் நீ என்ன செய்ய முடியாது, தேவடத்தில் போக முடியாது. இந்த ஒரு விஷயத்தை, இந்த தாட்டை யார் கொடுக்குறா, நம்முடைய எதிராளியாகிய சாத்தாருடைய ஒரு காரியம். ஏங்கடா நம்ம யாருடைய பிள்ளைகளா, தேவனுடைய பிள்ளைகள். அப்போ ஒரே குடும்பத்தில் நல்ல பிள்ளைகள் இருக்கும், கெட்ட பிள்ளைகள் இருக்கும், எல்லாமே தேவனுடைய பிள்ளைகள். அப்போ யாரெல்லாம் அந்த தேவனிடத்தில் திரும்ப போய் தாப்பனே நான் செய்கிற இந்த விஷயம் உமக்கு என்னன்னு இருக்கு, விரோதமாக தான் இருக்கு, ஆனாலும் நீங்கள் என்ன செய்யணும், என்னை நீங்கள் மன்னிங்க அப்படின்னு போனோம்னா இந்த ஒரு ஆபத்துலேருந்து என்ன செய்யலாம், தடுத்துடலாம். ஏன்னா அந்த துக்கத்தின் மேலே துக்கத்தை யார் வர வச்சிடும், நம்மளுக்கு நாமளே. அதான் சொல்றாரு, அவனுக்கு இறங்கினதும் அல்லாமல் துக்கத்தின் மேல் துக்கம் எனக்கு உண்டாகாதபடிக்கு எனக்கு இறங்கும். அப்போ இந்த தாட் எப்படின்னா, நம்முடைய பிதாவாய் தேவன் எப்படியாப்பட்டவர் அப்படிங்கிற ஒரு காரியம் இருந்தால் மட்டும்தான் இந்த ஒரு விஷயத்தை நம்ம வந்து செய்ய முடியும். ஏன்னா நம்ம சங்கீதத்தில் படிக்கிறோம், 103ஆம் சங்கீதத்தில் என்ன படிக்கிறோம், அவர் மன உருக்கமும் இரக்கமும் நீடி சாந்தமும் மிகுந்த கிரியும் உள்ளவர், அவர் எப்பொழுதும் கோபம் கொண்டு. அப்போ நம்மளுடைய அப்பா தான் நம்மளுடைய தப்பு செஞ்சாலும் மன்னிச்சிருவாரு அப்படிங்கிற ஒரு தாட்டு நம்மள்ட்ட இருந்தோன்னா இந்த துக்கத்தின் மேல் துக்கம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வராது. அப்போ இதே ஒரு விஷயம் தான் யோசிக்கக்கூடிய வாழ்க்கையிலையும் பார்க்குறோம். எவ்வளவு துக்கமாக இருந்தாலும் அந்த துக்கத்தை அவர் என்ன செய்யறதில்ல, துக்கத்தின் மேல் துக்கத்தை வர்ற மாதிரி அவர் வந்து பண்ணுறதில்ல. ஆனால் எல்லாத்துக்கும் என்ன பண்ணுறாரு, யாரெல்லாம் யார் நிமித்தமாகலாம் வருதலோ அவங்களுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் யார் செய்யறதில்ல, யோசிச்சிருதில்ல. அதே மாதிரி நம்மளும் இருந்தோம்னா ஆண்டவரை இயேசுக்கு சொல்கிற அந்த வசனம் தான், துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அறிவார். அப்போ யோசிக்கக்கூடிய அவருடைய வாழ்க்கையில் நடந்து எங்கேயாவது அவர் வந்து மன அழுத்தத்தில் இருந்தார்னா இல்லை. அவர் எல்லா விஷயத்துலையுமே என்னச்சுன்னா, ஜெயிலுக்கு போனாலும் அங்கேயும் தேவன் அங்கே ஒரு விஷயத்தை அனுப்பிச்சிடாருன்னா செய்கிறார், அரண்மனைக்கு போனாலும் அங்கே ஒரு விஷயத்தை அனுப்பிச்சிடாருன்னா தேவன். அப்போ எல்லா விஷயத்துலையும் அவர் எடுத்துனா மன ரம்மியம் மாத்திரம் இருந்திருக்காரு, மன அழுத்தத்தில் யாரும் இல்லை யோசிப்பு உடைய வாழ்க்கையில் இல்லை. அப்போ அதனால் பார்க்குற புதிய ஏற்பாட்டில் கூட ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர்கள் இருந்தாங்க இல்லையா. இப்போ ஒரு குமாரர் நினைக்கிறாரு, எல்லாத்தையும் என்னுடைய பங்கையெல்லாம் தந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறார் இல்லையா. போயிட்டு அவர் நினைக்கிறாரு,
தவறா பண்ணி லாஸ்ட்ல என்ன சொல்றாரு? அவனுக்கு புத்தி தெரிந்த போது. அப்ப தகப்பனுடைய வீட்டுல நிறைய செல்வாக்குகள் இருக்கு. மன்னிக்கக்கூடிய தாராள கூட யார்கிட்ட இருக்கு? பிதாவை தேவன்கிட்ட இருக்கு. ஆனா நம்மளால அந்த ஒரு விஷயத்தை செய்ய முடியலன்னா நம்ம துயரப்படுவதனாலேயோ துக்கப்படுவதனாலேயோ எந்த ஒரு பிரயோஜனமும் நம்மளுக்கு என்ன செய்ய முடியாது. வாய்க்குவான்களாக இருக்கிறதுக்கு அந்த வாய்ப்பு இழந்துன்னு பார்க்குறோம். அதனால் அவர் சொல்றாரு, நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய் தகப்பனை பரத்துக்கு விரோதமாகவும் மோக்கும்னாகவும் பாவம் செய்து இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரல்ல, உம்முடைய கூலிக்காரன் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்வது. அப்படின்னா முற்றிலும் தாழ்த்தக்கூடிய ஒரு விஷயம். அவர் தான் அப்பா நம்மளுக்கு தெரியும். ஆனாலும் இனி அப்பான்னு அந்த ஒரு குமாரனை கூட நீங்கள் நினைக்க வேண்டாம், உங்களுடைய வீட்டில் நீங்கள் சேர்த்துக்கிட்டா போதும் அப்படிங்கிற அந்த தாட் இருக்கு இல்லையா? இந்த தாட்டு இருந்தாவே ஆட்டோமேட்டிக் நம்ம என்ன பண்ணிடுவோம், மற்றவங்களை நம்ம வச்சுன்னா பண்ண மாட்டோம். இப்போ நம்ம எல்லா அநேக சத்தியங்களை படிக்கிறோம், அநேக இருக்கு நாங்கள் போதிக்கிறோம். ஆனால் இப்படி இருந்தும் கூட இந்த துன்பப்படக்கூடிய துயரப்படக்கூடிய விஷயத்தை சந்தோஷமாக ஏற்றுக்கிறோமா அப்படின்னா அது மிகப்பெரிய. ஏன்னா பேதுருல செல்ல தெளிவ சொல்றாரு, இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனையிலே துக்கப்படுகிறது. அப்போ கொஞ்ச காலம்னா நாளைக்கா, நாளை வரைக்குமா அப்படின்னு சொல்ல முடியாது. மரணம் ஆகிற வரைக்கும் இந்த துக்கத்தை நம்ம எப்படி எடுத்துக்கணுமா? சந்தோஷமா சொல்லும் போதே சந்தோஷமா சொல்ற மாதிரி இருக்கு. ஆனா ஒரு சகோதரர் சகோதரினால ஒரு விஷயத்த நம்மளுக்கு அவதூறா பேசிட்டாலோ, நாலு அந்த சகோதரி நிமித்தமாக நம்மளுக்கு கெட்டது வந்துட்டாலோ, அந்த சகோதரன் சகோதரியை நம்ம எப்படி பார்க்கிறோம்? சந்தோஷமா பார்க்கிறோமா அல்லது அவங்கள திரும்பி துக்கப்படுத்துற மாதிரி பார்க்குறோமாங்கிறத மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாங்க. அதனால சொல்றாரு, இது தேவனுடைய பிள்ளைகளுக்கு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். அதனால பார்க்கலாம், மற்ற அந்த 5ஆம் அதிகாரத்தில் ஃபுல்லாக பார்க்கணும்னா, துயரப்படுகிறவர்கள் பாய்க்கிறவர்கள் அவர்கள் ஆறுதல் அடைவார்கள், சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாய்க்கிறவர்கள் அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள் போவார்கள், சாந்தப்பம் பாக்கியவர்கள் அவர்கள் பூமியை இப்படிதான் பார்க்கணும். நீதி நிமித்தமாக பாடுவர்கள் பாய்க்கிறது, பரலோராஜ்யம் அவள். அப்போ இந்த ஒரு விஷயம்லாம் நம்மள்கிட்ட அப்படியே நம்ம சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டோம்னா மிகப்பெரிய பாக்கியவர்கள் அதிர்ஷ்டங்கள் யார்? கண்டிப்பாக நம்ம பார்க்குறோம். அதனால் எபிரேயரில் நம்ம பார்க்கும்போது எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் படிங்க. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஆகையினால் நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 11ஆம் வசனம். எந்த சிற்றையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும். ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான. என்ன சொல்றா, எந்த சிற்றையும் தற்காலத்தில் சந்தோஷமாக காணாமல் துக்கமாய் காணும். ஆகிலும் பிற்காலத்தில் பழகினவர்களுக்கு, என்ன பழகினவர்களுக்கு? சந்தோஷமா எடுத்தவங்களுக்கு, சந்தோஷமா எடுத்துக்கொண்டவர்களுக்கு அது எப்படி இருக்குமா? நீதியாகிய சமாதான பலனை தரும். துக்கமான விஷயத்தை துக்கமா ஏற்றுக்கணும், கண்டிப்பா பலன் கொடுக்காது. துக்கமான விஷயத்தை நம்ம சந்தோஷமா ஏற்றுக்கணும்னா, அதனால சொல்றாரு, அப்படி இருக்கிறவங்க என்ன, ஆகையால் நெகிழ்ந்த கைகளை கலத்தி முழங்கால்களையும் நீங்கள் திரும்ப நிமிர்த்தி தொடர்ந்து படிங்க. ஆகையினால் நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் நீங்கள் திரும்ப நிமிர்த்தி முடமா இருக்கிறது பிசைக்கு போகாமல் சுத்தமாகும்படிக்கு உங்கள் பாதங்களுக்கு வழிகளை செவ்வைப்படுத்துங்கள். யாவரோடும் சமாதானமா இருக்கவும் பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லை. அந்த ஒரு வசனத்துல யாவரோடும் சமாதானமா இருக்கும் அப்படின்னு என்ன அர்த்தம் சொல்றாரு? அவங்க நன்மை செஞ்சாலும் சரி,
தீமை செஞ்சாலும் சரி, சபை சகோதரிகளாக இருந்தாலும் சரி, உலக பிரகாரமாக இருந்த சகோதரர்களாக இருந்தாலும் சரி, நம்ம குடும்பத்தில் இருக்கிற பக்கத்து வீட்டில் யாராக இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணுமா, யாவரோடும் சமாதானமாக இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவராக இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் கர்த்தரை தரிசிப்பது இல்லை. அப்போ சமாதானம் எப்பத்தான் வரும்? ஒரு சகோதரன் சகோதரி துயரம் துன்பம் வந்தாலும் துக்கம் வந்தாலும் பேர் கெட்ட பேரானாலும் அவங்கள நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, சண்டையிடாமல் அவங்களோட சமாதானம் ஆயிட்டோம்னா நம்மளுக்கு என்ன வந்துருமா, பரிசுத்தம் வந்துடும். எது நிமித்தமாக? அன்பு சகல பாவங்களையும் மூடும். ஏன்னா இந்த துயரத்தை கொடுக்குறவங்க நம்மளுக்கு எதுக்குல நடத்துறாங்க, பலவத்துக்கு போறதுக்கு நடத்துறாங்க. அப்படி நடத்துறவங்களை நம்ம எப்படி இருக்குன்னா அவங்கள சந்தோஷமா ஏற்றுக்கொண்டாத்த அநேக துன்பத்தின் வழியாக நம்ம என்ன செய்ய முடியும், ஓத்திருத்து வழியாக நம்ம எதுக்குள்ள போக முடியும். அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 22வது வசனம், அந்த வசனத்தை அப்படி கூட படிச்சிருங்க. அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், சீசருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்தில் நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி நாம் அநேக உபத்திரவங்கள் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அப்ப நம்ம ஒரு உபத்திரம்ல அநேக உபத்திரம் நம்மளுக்கு கண்டிப்பா தேவை. அப்ப அதில் நம்ம நம்மளுடைய இருதயத்தை திடப்படுத்தணும். எது நிமித்தமாக? சந்தோஷத்து நிமித்தமாக திடப்படுத்தணும். அப்படி திடப்படுத்தும் போது மற்றவர்கள் மேல நம்ம அந்த மூஞ்சியை நம்ம என்ன செய்ய மாட்டோம், நம்முடைய அந்த பேசியை காமிக்க மாட்டோம். இதை நம்ம பேசும்போதே தெரியும் அவங்க கோபமா பேசுறாங்களா சிரிச்சுறாங்களா, தெரியுமா தெரியாதா? கண்டிப்பா தெரியும். நம்மளுக்கு ஒரு சக நிமித்தமாக துயரம் வரும்போது நம்ம எப்படி எடுத்துக்கணுமா, அதை சந்தோஷமா அன்பு நிமித்தமா எடுத்துக்கிட்டோம்னா அநேக பாடுகள் ஓத்திரங்களையத்தை நம்ம நினைச்சுன்னா பலத்துக்கு முடியும். அதோட இயேசுக்கு கூட சொல்லும்போது நினைச்சுனா பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிவதை கற்றுக்கொண்டார். அப்ப அந்த பாடுகள் இல்லாம துன்பம் இல்லாமல் துயரம் இல்லாமல் நம்மளால நினைச்ச முடியாதுன்னா கண்டிப்பா நம்ம பலத்துக்குள்ள போக முடியாது. அப்ப இந்த துயரம் நம்மளுக்கு என்னென்ன ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்கணும்னா, நம்முடைய இருதயத்தை சீர்படுத்துது, நம்முடைய தவறுகளை நீக்கி நல்ல தீர்மானங்களை எடுக்கவும் அதற்குனா உதவி செய்து, அதே சமயத்தில் புத்திசாலித்தனமாக நம்ம நடத்திக் கொள்வதற்கு எது தேவைப்படுதுன்னா இந்த துயரம் தேவைப்படுது. அதே சமயத்தில் நாணமாய் நடப்பதற்கு, துன்பங்களினாலே ஒருவரை புத்திமான்களாக மாற்றும், துன்பத்தின் நிமித்தமாக மற்றவர்களை புத்திமான்களாக மாற்றுவதற்கு இது என்ன செய்தான், இந்த துயரம் நம்மளுக்கு தேவைப்படுது பயன்படுதுன்னு பார்க்குறோம். அது மாத்திரமல்ல, மற்றவர்களை குறித்தான ஒரு புரிதலை எது நிமித்தமாகத்தான் நம்ம பார்க்க முடியும்னா துயரத்து நிமித்தமாகத்தான் நம்ம அவங்கள நம்ம பார்க்க முடியும்னு பார்க்கணும். அது மாத்திரமல்ல, இந்த துன்பமான சூழ்நிலையில தான் துயரமான சூழ்நிலை தான் இருக்குன்னா ஆழமாக சிந்திக்கக்கூடிய ஒரு காரியம் கூட நடக்குன்னு பார்க்குறோம். அதே சமயத்தில் அதிகமாக துன்பப்படும்போது நம்ம எதாவது விரும்புவோம், தனிமையை விரும்புவோம் இல்லையா? அப்போ தனிமையில் இருக்கும்போது யாருக்கும் தேடுவோம், எனக்கு யாராவது இந்த ஒரு விஷயத்தை. அப்போ முக்கியமாக தேவன் எப்படி யாருக்கும் தேவைன்னா தேவனை சேருவதற்கு, இன்னும் சொல்லப்போனால் கிட்டி சேருவதற்கு இந்த ஒவ்வொருத்தரவும் நம்மளுக்கு தேவைப்படுது. அதே சமயத்தில் மனம் திரும்புதல், தேவனுக்கு ஏற்ற ஒரு நபராக ரட்சிப்புகளை நடத்துவதற்கு நம்மளுக்கு இந்த துயரம் கண்டிப்பாக தேவைப்படுது. அதே சமயத்தில் தேவனை நெருங்கி சந்தோஷமாக நேரங்களை செலவிடுவதற்கு நம்மளுக்கு இந்த துயரம் துக்கரமாக இருந்துச்சுன்னா பக்குவப்படுத்துன்னு பார்க்குறோம். அப்போ நம்மளுக்கு இந்த ஒரு விஷயம் என்ன தேவை, துன்பங்களினால் துயரங்களினால் வரும் ஆசீர்வாதம் நம்மளுக்கு தேவைப்படும். அப்போ துயரப்படுவதனால தான் நம்ம என்ன செய்யணும்னா நம்ம ஜாக்கிரதையாக வைப்பதற்கு கூட நம்மளுக்கு என்ன தேவைன்னா ஒரு எச்சரிக்கை கொடுப்பதற்கு, நம்மளை நாமளே கவனித்து நடப்பதற்கு இந்த துயரம் நம்மளுக்கு தேவைப்படுது. அப்போ எல்லா விஷயத்திலையும் நம்ம பார்க்கும்போது இந்த துயரம் நம்மளுக்கு முக்கியம்னு பார்க்குறோம். அப்போ நம்ம என்னென்ன பார்த்துட்டோம் அப்படிங்கிறத கூட நம்ம பார்க்கலாம். என்னென்ன பார்த்துருக்கோம், இந்த துயரத்தில் இருக்கவங்க நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம், நம்முடைய அந்த மனம் திரும்புதல், அதே சமயத்தில் நம்ம எப்படி இருக்கணும், ஜாக்கிரதையாக இருக்கணுங்கிற ஒரு விஷயத்தை நம்ம காமிக்குது.
அதே சமயம் தேவனை கிட்டி சேர்வதற்கு அதை எப்படி இருக்குன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு கருவியாக கூட இருக்கலாம். அதே சமயத்தில் மற்ற சகோதரனை புரிந்து கொள்வதற்கு இந்த துயரம் நம்மளுக்கு அவசியம் பார்க்குறோம். அதே சமயத்தில் அதிகமாக ஊக்கமாக தேவனத்தில் சேருவதற்கு இந்த ஒரு துயரம் நம்மளுக்கு தேவைப்படுது பார்க்குறோம். அது மாத்திரமல்ல, இந்த துயரமே மிகப்பெரிய ஒரு ஆபத்துக்குள்ளே கொண்டு போகிற 2 விஷயத்தை பார்க்குறோம். ஒன்று, அந்த துன்பத்தின் மேல், அதாவது வந்து என்னன்னா அந்த மனசு உடஞ்சி போய் இனிமேல் நம்ம தேவனத்தில் போக முடியாதுன்ற ஒரு விஷயத்த வந்துடுது. அதே மாதிரி விலகி செல்வதற்கு இந்த துன்பம் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்துக்குள்ளே கொண்டு போகிறதுக்காக. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளும் அந்த ஆபத்துக்குள்ளே மேக்ஸிமம் போக மாட்டாங்க. ஆனால் இந்த துயரத்துக்கு இப்படி ஒரு ஆபத்து இருக்குங்கிறத தேவன் நம்மளுக்கு இன்றைக்கு உணர்த்துறான்னு பார்க்குறோம். தேவன் தாமே இந்த ஒரு வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. பொறுமையோடு கேட்ட உங்கள் அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பான சகோதர சகோதரிகளை, இன்றும் கூட தேவனுடைய அவருடைய பெரிதான கிருபையினாலே நம்முடைய ஆத்ம ஜீவத்துக்கு ஏதுவான ஒரு அருமையான பாடத்தை நமக்கு தந்திருக்கிறார். அதற்காக நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக நாம் நன்றிகளின் துதிகளின் ஸ்தோத்திரங்களை எடுத்துக்கொள்வோம். ஏற்ற காலத்துக்காக தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்ன தேவையோ அது கண்டிப்பாக தேவன் என்ன பண்ணுறாருன்னா அவங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான ஆகாரமாக கொடுத்துட்ருக்கிறார். ஆனால் அந்த ஆகாரத்தை உட்கொள்கிற நாம் அந்தந்த சூழல்கள் வரும்போது நம்ம அதை எப்படி பயன்படுத்துகிறோங்கிறத இன்றைக்கான பாடம். ஸோ நமக்கு பாடுகள் தேவை, உபத்திரவங்கள் தேவை, சுகமான சூழல்கள் தேவை. அதை எந்த அளவுக்கு நம்முடைய இருதயம் ஏற்றுக்கொள்ளுதோ அந்த அளவுக்கு நம்ம தேவன்கிட்ட நெருங்குவோங்கிறது தான் பாடம். அதை நம்ம ஏற்றுக்கொள்ளலைன்னா கண்டிப்பாக நம்ம தேவன் கிட்டி போகிறதுக்கு என்ன கிடையாதுன்னா வாய்ப்பு கிடையாது. உதாரணம், பாடத்தில் பார்த்த மாதிரி தாவீது, அவருக்கு அவர் செய்யாத பாவமும் கிடையாது, அவரை மாதிரி யாரும் தேவன்கிட்ட நெருங்கி போனதும் கிடையாது. ஸோ அப்பேற்பட்டதான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டார். எதன் அடிப்படையிலன்னா நம்ம நேரத்தை கூட பார்த்தோம், இருதயத்தின் அடிப்படையில். ஸோ இருதயத்தின் அடிப்படையில் வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நமக்கு நன்மைக்காகத்தான் தேவன் அனுமதிச்சிருக்கிறாருங்கிற ஒரு உணர்வு என்னைக்கு நமக்கு வருதோ அன்னைக்கு நம்ம சத்தியத்தில் என்ன பண்ணுறோன்னா ஓரளவுக்கு நியாயமான வளர்ச்சி அடைஞ்சிருக்கோங்கிறது தேவன் கண்டிப்பாக உறுதிப்படுத்துவார். அதான் பார்க்குறோம் இல்லை, அப்போஸ்தலன் சொல்கிறார்ல பேதுரு பிரசங்கத்தில், அநேக உபத்திரவங்கள் வழியாக தான் தேவனுடைய ராஜ்யத்திற்கு பிரவேசிக்க முடியும். சபை மட்டும் கிடையாது, பிறந்த மனுகுலத்தில் ஆதாமுக்கு கீழே வந்ததான எல்லா மனுகுல மக்களுமே எப்படி தான்னா ஏதாவது ஒரு வழியில் அதை அடைஞ்சு தான் அந்த ஜீவனை பெற்றுக்கொள்ளவே முடியும். ஆனால் அவங்களுக்கு அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய நமக்கு அது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அந்த அதிகமாக கிடைக்கிறதுல சந்தோஷத்தின் பொருட்டு நம்மளையும் பாதுகாத்து மற்றவங்களையும் பாதுகாத்து தேவன் விரும்ப வண்ணமாக நம்ம வாழ்ந்துட்டோம்னா தேவன் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் அந்த கண்டிப்பாக ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ளே கொண்டு போவாருங்கிறது நமக்கு நேரமான பாடம். ஸோ இந்த ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்த அன்பு சகோதரர் கூட சபையார் சார்பாக அன்பையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த இரவு இணையதான் வேண்டாம். அன்பு சகோதரர் மரியதாஸ் அவர்கள் ஜெபித்து நிறைவு செய்யும்படியாக சபையார் சார்பாக அன்போடு